பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க, எதை குறித்து பயப்படாதீங்க. அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, இந்த மாசத்துல ஒருவேளை 6 மாதமும் நீங்க பயந்து 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 வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இந்த 7வது மாதத்தின் காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஐயா பயப்படாதீங்க. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க. எதை குறித்து பயப்படாதீங்க, உங்க கடனை குறித்து பயப்படாதீங்க, உங்க பிரச்சனை குறித்து பயப்படாதீங்க, உங்க வியாதி குறித்து பயப்படாதீங்க, உங்க பலவீனத்தை குறித்து பயப்படாதீங்க, உங்க குடும்ப சூழ்நிலை குறித்து பயப்படாதீங்க. எல்லாத்தையும் கர்த்தர் இந்த மாதத்துல மாற்றி போட போகிறார். கையை தட்டி ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியத்தில் என் தேவன் யுத்தம் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். நீங்கள் சும்மா இருக்க பாருங்க. நீங்க தேவ சமூகத்துல காத்திருந்தா போதும், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார். ஆமென். இங்கே கீழே வாசிக்கிறோம் தொடர்ந்து, பயப்படாதிருங்கள் என்று சொன்ன ஓ மோசே, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கையை முடிச்சு சந்தோஷமா சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்க போறீங்க. ஆமென். இந்த புதிய மாதத்துல 7வது மாதத்துல உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற நன்மை ஆரம்பித்து விட்டது. ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அற்புதம் ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் நீங்கள் அல்ல, உங்களுக்காக கர்த்தரே யுத்தம் செய்ய போகிறார். உங்களுக்காக கர்த்தரே யுத்தம் செய்ய போகிறார். இந்த மாதத்திலே தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்கள் நின்று பார்க்க போகிறீங்க. தேவன் நமக்கு கொடுக்கிற விடுதலை நாம நின்று பார்க்க போகிறோம். ஆமென். மோசே சொல்றாரு, பயப்படாதீங்க, தேவன் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்க நின்று பாருங்க. அல்லேலூயா. கீழே சொல்றாரு பாருங்க, இன்றைக்கு